அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 100 கிளாஸ் ரூம் சென்டென்சஸ் ஃபார் டீச்சர்ஸ். இப்போ டீச்சர்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னா டெய்லியுமே நிறைய சென்டென்சஸ் கிளாஸ் ரூமில் நம்ம இங்கிலீஷில் பேச வேண்டிய நிலைமை வரும். ஒரு சில சென்டென்சஸ் நம்ம எதேச்சியாக, அதாவது வித் அவர் நாலேஜ் அண்ட் வித்தவுட் அவர் நாலேஜ் நம்மளுக்கு அப்படியே பெர்மனெண்ட்டாக மைண்டில் பதிஞ்சிருச்சு. இப்போ சிட் டவுன், ஸ்டாண்ட் அப் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெர்மனெண்ட்டாகவே நம்மளுக்கு பதிஞ்சிருச்சு. இருந்தாலும் ஒரு சில சென்டென்சஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் யோசித்து சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம டெய்லியுமே பயன்படுத்துகிற ஒரு 100 சென்டென்சஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்தெந்த மாதிரியான சுச்சுவேஷனில் பயன்படுத்துவோம்னு சொல்லிட்டு ஒரு 9 கேட்டகரி கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து கிளாஸ் ரூமில் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவோம் இல்லைங்களா, அதை பற்றி ஒரு 20 சென்டென்சஸ் இருக்குது. அடுத்து டீச்சிங் அண்ட் எக்ஸ்பிளைனிங் பண்ணும்போது ஒரு 10 சென்டென்சஸ் யூஸ் பண்ணுவோம், அதையும் நான் கொடுத்துருக்கேன். அடுத்து கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட்காக ஒரு 10 சென்டென்சஸ் நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்தது ஒருத்தரை ப்ரைஸ் பண்ணும்போது, ஒருத்தரை என்கரேஜ் பண்ணும்போது என்ன மாதிரியான சென்டென்சஸ் பயன்படுத்துவோம், அது ஒரு நம்ம 10 பார்க்கலாம். அடுத்து ஒரு செக்கிங் அண்ட் ரிவ்யூவிங் நடக்குது இல்லைங்களா, செக்கிங் அண்ட் ரிவ்யூ நடக்கும்போது என்ன மாதிரியான சென்டென்சஸ் பயன்படுத்தலாம், அது ஒரு 10 பார்க்கலாம். அதுக்கடுத்து டெய்லி ரொட்டீன்ஸ் இருக்கும் இல்லைங்களா, தினசரி பற்றி பசங்கிட்ட பேசுவோம் இல்லைங்களா, ஸோ அதில் சார்பாக ஒரு 10 சென்டென்சஸ் பார்க்கலாம். ஒருத்தரை மோட்டிவேஷனல் பண்ணும்போதும் ஒருத்தரை கைட் பண்ணும்போதும் பயன்படுத்துகிற ஒரு 10 சென்டென்சஸ். அடுத்தது கொஷனிங் அண்ட் இன்ட்ராக்ஷன், மாணவர்களோடு நம்ம வந்து பேசிகிட்டு இருப்போம் இல்லைங்களா, ஸோ அந்த கலந்துரையாடல் அப்போ என்னென்ன மாதிரியான சென்டென்சஸ் பயன்படுத்துவோம், அது ஒரு 10. க்ளீனிங் அண்ட் ஆர்டர் பற்றி ஒரு 10 சென்டென்சஸ். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 100 சென்டென்சஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் ரூம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். 20 சென்டென்ஸுமே ரொம்ப குயிக்காக பார்த்துடலாம். உட்கார் அப்படின்றதுக்கு சிட் டவுன், எழுந்திரி ஸ்டாண்ட் அப், அமைதியாக இரு பி குவைட், பேசாதீங்க டோன்ட் டாக், கவனமாக கேளுங்க லிசன் கேர்ஃபுல்லி, உங்கள் புக்கை தரங்க ஓப்பன் யுவர் புக்ஸ், புத்தகங்களை மூடுங்க க்ளோஸ் யுவர் புக்ஸ், பேஜ் 10 எடுங்க டர்ன் டு பேஜ் 10, டர்ன் டு பேஜ் 10. என்ன அப்படியே நான் சொல்கிறத திருப்பி சொல்லுங்கள், ரிப்பீட் ஆஃப்டர் மீ, ரிப்பீட் ஆஃப்டர் மீ. சத்தமாக வாசிங்கதை, ரீட் திஸ் அலவுட், ரீட் திஸ் அலவுட். இதை எழுதிக்கோங்க, ரைட் திஸ் டவுன், ரைட் திஸ் டவுன். ஆன்சரை வந்து அண்டர்லைன் பண்ணுங்கள், அண்டர்லைன் தி ஆன்சர், அண்டர்லைன் த ஆன்சர். அதாவது கரெக்ட் ஆப்ஷனை சர்க்கிள் பண்ணுங்கள், சர்க்கிள் தி கரெக்ட் ஆப்ஷன், சர்க்கிள் தி கரெக்ட் ஆப்ஷன். கேள்விக்கு பதில் சொல்லுங்கள், ஆன்சர் த கொஷன்ஸ். கையை உயர்த்துங்க, ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். கத்தாதீங்க, டோன்ட் ஷவுட். இங்கே வாங்க, கம் யோர். உன் பிளேஸுக்கு திரும்பப்போ, கோ பேக் டு யுவர் சீட், கோ பேக் டு யுவர் சீட். உன்னுடைய ஹோம்ஒர்க் கொண்டு வா, பிரிங் யுவர் ஹோம்ஒர்க். இதை வந்து வீட்டு பாடமாக செஞ்சுட்டு வந்துடுங்க. டூ திஸ் ஆஸ் ஹோம்ஒர்க், டூ திஸ் ஆஸ் ஹோம்ஒர்க். ஓகே, ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 20 சென்டென்ஸுமே நம்ம ரெகுலராக பயன்படுத்துறது. ஸோ அதிகமாக நம்மளுக்கு எந்த டவுட்டுமே வராது. குழந்தைங்களுக்கு அதிகமாக டவுட் இல்லாத சென்டென்சஸ் தான். அடுத்த கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா டீச்சிங் அண்ட் எக்ஸ்பிளைனிங் பண்ணும்போது எந்த மாதிரியான சென்டென்சஸ் பயன்படுத்துவோம். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், இது ரொம்ப முக்கியமான கேள்வி. திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். இங்கே கவனத்தை செலுத்து, பே அட்டென்ஷன், பே அட்டென்ஷன் ஹியர். மற்றவங்கள பார்த்து காப்பி பண்ணாத, டோன்ட் காப்பி ஃப்ரம் அதர்ஸ், டோன்ட் காப்பி ஃப்ரம் அதர்ஸ். புரிஞ்சிக்க ட்ரை பண்ணு, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இதை விளக்கமாக சொல்ல முடியுமா, கேன் யூ எக்ஸ்பிளைன் திஸ், கேன் யூ எக்ஸ்பிளைன் திஸ். போர்டை பாடுறா, லுக் அட் த போர்ட், லுக் அட் த போர்ட். நான் இதை திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் அகைன், ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் அகைன். இதுதான் சரியான முறை. இப்போ மேக்ஸ்லாம் 2-3 மெத்தடில் ஆன்சர் கொண்டு வருவாங்க, அதில் இதுதான் சரியான முறை அப்படின்வாங்க இல்லைங்களா. ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் மெத்தட். தயவு செஞ்சு மனப்பாடம் பண்ணாதீங்க, அதாவது புரிஞ்சு படிங்க. டோன்ட் மெமரைஸ், அண்டர்ஸ்டாண்ட், டோன்ட் மெமரைஸ், அண்டர்ஸ்டாண்ட். ஏதாவது சந்தேகம் இருக்கா, எனி டவுட்ஸ், எனி டவுட்ஸ். இதே கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் சம்மந்தமாக ஒரு 10 சென்டென்சஸ் பார்க்கலாம். ஏன் லேட்டாக வரீங்க, ஒய் ஆர் யூ லேட், ஒய் ஆர் யூ லேட். உன் புக் எங்கே, வேர் இஸ் யுவர் நோட் புக், உன்னுடைய நோட் புக் எங்கே, வேர் இஸ் யுவர் நோட் புக். அதாவது கிளாஸை டிஸ்டர்ப் பண்ணுறதை நிறுத்து, ஸ்டாப் டிஸ்டர்பிங் த கிளாஸ். ஏன்னா ஒரு 100 பேர் இருக்கிற கிளாஸ் ரூமில் ஒரே ஒருத்தர் மட்டும் நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. ஸோ தட் டைம் வி கேன் யூஸ் ஸ்டாப் டிஸ்டர்பிங் த கிளாஸ். சத்தம் போடாத, டோன்ட் மேக் நாய்ஸ், டோன்ட் மேக் நாய்ஸ். சத்தம் போடாத, அமைதியாக இரு, கத்தாத. இது மாதிரி நிறைய சென்டென்சஸ் நம்ம வந்து அதிகமாக பயன்படுத்துவோம். ஸோ டோன்ட் ஷவுட்டு, டோன்ட் மேக் நாய்ஸு, பி குவைட்டு, இந்த மாதிரி ஒரு சென்டென்சஸ் நம்ம நிறைய பயன்படுத்தலாம். எனக்கு அமைதியாக இருக்கணும், ஐ வாண்ட் சைலன்ஸ், ஐ வாண்ட் சைலன்ஸ்.
ஒழுங்காக நடந்துக்கோ. பிஹேவ் ப்ராப்பர்லி. நம்ம வந்து பிஹேவ் யுவர் செல்ஃப் அப்படின்ற வார்த்தையும் பயன்படுத்தலாம். சரியாக பிஹேவ் பண்ணுன்றதுக்கு பிஹேவ் ப்ராப்பர்லி. ஒழுங்காக பிஹேவ் பண்ணுறான்னு ஒருத்தரை பார்த்து நம்ம மென்ஷன் பண்ணும்போது பிஹேவ் யுவர் செல்ஃப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பொருளை தூக்கி போடாத. டோன்ட் த்ரோ திங்ஸ். ஆக்சுவலாக இந்த பக்கம் இருந்தால் அந்த பக்கம் பேனாவை தூக்கி போடுவான், பென்சிலை தூக்கி போடுவான். ஸோ டோன்ட் த்ரோ திங்ஸ். போர்டை க்ளீன் பண்ணு. க்ளீன் தி போர்ட். ஃபேன் ஆஃப் பண்ணு. ஸ்விட்ச் ஆஃப் த ஃபேன். சேர் ஒழுங்காக அரேஞ்ச் பண்ணுங்கள். அரேஞ்ச் த சேர்ஸ் ப்ராப்பர்லி. இதே ஒருத்தரை பாராட்டுறதுக்கும் என்கரேஜ் பண்ணுறதுக்கும் எந்த மாதிரியான சென்டென்சஸ் பயன்படுத்துவோம்? வெல் டன். சூப்பராக பண்ணிட்டடா. வெல் டன். குட் ஜாப். நல்லா பண்ணியிருக்க. குட் ஜாப். கீப் இட் அப். இதே மாதிரி பண்ணுன்றதுக்கு கீப் இட் அப். உன்னால் நல்லா பெட்டராக பண்ண முடியும். யூ கேன் டூ பெட்டர். திரும்ப முயற்சி பண்ணு. ட்ரை அகைன். விட்டுடாத. டோன்ட் கிவ் அப். நல்லா முன்னேறிட்டு இருக்கடா. யூ ஆர் இம்ப்ரூவிங். சூப்பர் பதில்டா. எக்ஸலண்ட் ஆன்சர். கரெக்ட். அதுதான் நீ சொன்னதான் கரெக்ட். தட்ஸ் கரெக்ட். இது ஒரு சூப்பரான ஐடியாடா. தட்ஸ் எ ஸ்மார்ட் ஐடியா. அடுத்தது அந்த செக்கிங் அண்ட் ரிவ்யூவிங் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 10 சென்டென்சஸ் பயன்படுத்துவோம். அதையும் என்னென்னு பார்க்கலாம். அதாவது உங்கள் நீ எழுதின பதிலை சரிப்பார் அப்படின்றதுக்கு செக் யுவர் ஆன்சர்ஸ். அதே மாதிரி நீ பண்ண மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணுன்றதுக்கு கரெக்ட் யுவர் மிஸ்டேக்ஸ். இந்த பாடத்தை திரும்ப ஒரு டைம் படி. ரிவைஸ் திஸ் லெசன். இதை மீண்டும் பார்க்கலாமா? லெட்ஸ் கோ ஓவர் திஸ் அகைன். டைம் முடிஞ்சிருச்சு. டைம் இஸ் அப். டைம் அப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அதான் டைம் இஸ் அப். உங்கள் ஒர்க்கை வந்து சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் யுவர் ஒர்க். நீ முடிச்சிட்டியா? டிட் யூ ஃபினிஷ்? யாருக்கு இதுக்கு ஆன்சர் கொடுக்குறீங்க? ஹூ வாண்ட்ஸ் டு ஆன்சர்? இதை வந்து ஜோடியாக உட்காந்து டிஸ்கஸ் இன் பேர்ஸ். அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரூப் ஆக்டிவிட்டி பண்ணலாம். குரூப் ஆக்டிவிட்டி நவ். அதே டெய்லி ரொட்டீன்ஸ் நம்ம என்னது அட்டனன்ஸ் எடுப்போம். யார் வரலையோ அதெல்லாம் கேட்போம் இல்லைங்களா? அதுதான் என்னதுன்னா டெய்லி ரொட்டீன்ஸ். அதாவது உங்கள் வருகையை குறிக்கும். மார்க் யுவர் அட்டனன்ஸ். இன்றைக்கி தேதி என்ன? வாட் இஸ் த டேட் டுடே? இன்றைக்கி என்ன நாள்டா? வாட் டே இஸ் இட் டுடே? எனக்கு திங்கட்கிழமை மட்டும்தான் சரியாக ஞாபகம் வரும். மற்ற நாள்லாம் மறந்துடுவேன் நான். அடுத்தது பாடத்தை ஸ்டார்ட் பண்ணலாமா? லெட் அஸ் ஸ்டார்ட் த லெசன். அப்பா கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம். டைம் ஃபார் எ பிரேக். நேற்று நடத்தின பாடத்தை ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிடலாமா? லெட்ஸ் ரிவைஸ் எஸ்டர்டேஸ் லெசன். இன்றைக்கி தலைப்பு என்னென்னா டுடேஸ் டாபிக் இஸ் என்ன தலைப்போ அந்த இடத்த நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இஸ் ஃபஸ்ட் ஃப்ளைட் நடத்தலாம். டுடேஸ் டாபிக் இஸ் ஃபஸ்ட் ஃப்ளைட் அப்படின்னு நம்ம அந்த டாபிக் பேர் அங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். கேள்வியை கவனமாக படிடா. அங்கே ஒன்று கொடுத்துருக்கா, நீ ஒன்று மாற்றி புரிஞ்சு நீ ஒன்று ஆன்சர் எழுதுற. ரீட் த கொஷன் கேர்ஃபுல்லி. அடுத்தது இங்கே வந்து கவனத்தை செலுத்து. கிவ் மீ யுவர் அட்டென்ஷன். இதை நாளைக்கு கொண்டு வர மறந்துடாதீங்க. டோன்ட் ஃபர்கெட் டு பிரிங் திஸ் டுமாரோ. எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக் கொண்டு வாடா அப்படின்னா டோன்ட் ஃபர்கெட் டு பிரிங் யுவர் ஆதார் கார்டு அண்ட் ரேஷன் கார்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி பேங்க் பாஸ்புக் என்ன கொண்டு வர சொன்னாலும் பிரிங் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் டோன்ட் ஃபர்கெட்னா மறந்துடாதீங்க அப்படின்னு அர்த்தம். அதே ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணுறதுக்கு, அதாவது கைடன்ஸ் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி சென்டென்சஸ் பயன்படுத்தலாம்? கற்றல் என்பது தொடர்ந்து நடைபெறும் செயல் அப்படின்னும். லேர்னிங் இஸ் எ கண்டினியூஸ் ப்ராசஸ். அதாவது நம்ம எல்லாமே தெரியும்ட்டு யாராலையுமே சொல்ல முடியாது. டெய்லியுமே நம்ம ஏதாவது ஒரு புது வார்த்தையை கற்றுக்க முடியும், புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்க முடியும். ஸோ கற்றல் என்பது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். லேர்னிங் இஸ் எ கண்டினியூஸ் ப்ராசஸ். அதே மாதிரி வகுப்புக்கு கரெக்டாக வா. பி ரெகுலர் டு கிளாஸ். தன்னம்பிக்கையாக இரு. பி கான்ஃபிடென்ட். புரியலன்னா கேளு. ஆஸ்க் இஃப் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். அதாவது கடுமையாக உழைச்சோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஃபெயிலியரே கிடைக்காது. நம்ம வந்து எல்லா விஷயத்துலையும் ஜெயிச்சிருவோம். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் ஒரு நாள் நம்ம என்ன ஆயிடுவோம்? பர்ஃபெக்ட் ஆயிடுவோம். ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். அதாவது உங்கள் கிளாஸ்மேட்ஸை ஃபஸ்ட்டு ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். அவனை போட்டு கொடுக்குறது, அவன் அடிக்கிறது அப்படிலாம் இருக்காதீங்க. ரெஸ்பெக்ட் யுவர் கிளாஸ்மேட்ஸ்.
உங்கள் டீச்சர்ஸை ஃபஸ்ட்டு மதிங்க. ரெஸ்பெக்ட் யுவர் டீச்சர்ஸ். ஒவ்வொரு நாளும் புதுசாக ஏதாவது கற்றுக்கோங்க. லேர்ன் சம்திங் நியூ எவ்ரி டே. லேர்ன் சம்திங் நியூ எவ்ரி டே. தப்பு பண்ணால் பயப்படாதீங்க, தைரியமாக ஒத்துக்கோங்க. டோன்ட் பி அஃப்ரைட் ஆஃப் மிஸ்டேக்ஸ். டோன்ட் பி அஃப்ரைட் ஆஃப் மிஸ்டேக்ஸ். ஜஸ்ட் அக்செப்ட் இட். அடுத்து ஒரு கொஷனிங் அண்ட் இன்ட்ராக்ஷன் அப்போ என்ன மாதிரியான வாக்கியங்கள் நம்ம பயன்படுத்துகிறோம்? வாட் இஸ் த ஆன்சர்னு கேட்போம். இதுக்கு என்ன பதில்? வாட் இஸ் த ஆன்சர்? இதை நீங்கள் முயற்சி செய்யலாம் இல்லையா? கேன் யூ ட்ரை திஸ்? கேன் யூ ட்ரை திஸ்? இப்போ ஆக்சுவலாக நான் ஆக்டிவ் அண்ட் பேசிவ் வாய்ஸ் போர்டில் கேள்வி எழுதி போட்டு பையனை கூப்பிடுவேன். கேன் யூ ட்ரை திஸ் அப்படின்னு கேட்கலாம். அடுத்து இஸ் இட் ரைட் ஆர் ராங்? நம்ம ஆன்சர் எழுதின பிறகும் கேட்கலாம். இஸ் இட் ரைட் ஆர் நாட்? இல்லையா அந்த பையனை வந்து எழுத சொல்ல பிறகு அவன் எழுதி முடித்த பிறகும் கேட்கலாம். இஸ் இட் ரைட் ஆர் நாட்? அடுத்தது யாராவது உதவ முடியுமா? கேன் எனிஒன் ஹெல்ப்? கேன் எனிஒன் ஹெல்ப்? அடுத்தது நீங்கள் ஏன் அப்படி நினைக்கிறீங்க? வை டு யூ திங்க் ஸோ? வை டு யூ திங்க் ஸோ? என்னால் முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா? வை டு யூ திங்க் ஸோ? இதுக்கு என்ன அர்த்தம்? வாட் யூ மீன் பை திஸ்? வாட் யூ மீன் பை திஸ்? இதை ஒத்துக்கிறீங்களா? டு யூ அக்ரி வித் திஸ்? டு யூ அக்ரி வித் திஸ்? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். கிவ் அன் எக்ஸாம்பிள். கிவ் அன் எக்ஸாம்பிள். ஆக்டிவ் வாய்ஸ்க்கு ஒரு சென்டென்ஸ் சொல்லுடா பார்க்கலாம். எக்ஸாம்பிள் சொல்லுடா. கிவ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ஆக்டிவ் வாய்ஸ். இதை யார் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? ஹூ கேன் எக்ஸ்பிளைன் திஸ்? ஹூ கேன் எக்ஸ்பிளைன் திஸ்? ஏதாவது கேள்வி கேட்கணுமா? இஸ் தேர் எனி கொஷன்? இஸ் தேர் எனி கொஷன்? அதே ஒரு கிளாஸ் ரூம் க்ளீனிங் பற்றி ஒரு 10 சென்டென்சஸும் பார்த்துடலாம். இந்த இடத்த உங்களுடைய இடத்த நீங்கள் தான் சுத்தமாக வச்சுக்கணும். கீப் யுவர் பிளேஸ் க்ளீன். கீப் யுவர் பிளேஸ் க்ளீன். பேப்பர்ஸை ஃபஸ்ட்டு எடுங்க. கிளாஸில் நிறைய பேப்பர்ஸ் அங்கங்கே கிழிச்சு போட்டிருக்கீங்க. ஃபஸ்ட்டு பேப்பர்ஸ் எடுங்க. பிக்கப் த பேப்பர்ஸ். பிக்கப் த பேப்பர்ஸ். மேசையில் எதுவுமே எழுதாதீங்க. பெஞ்ச் மேலே எதுவுமே எழுதாதீங்க. டோன்ட் ரைட் ஆன் தி டெஸ்க். டோன்ட் ரைட் ஆன் தி டெஸ்க். உங்கள் புக்கை ஒழுங்காக வச்சுக்கோங்க. அரேஞ்ச் யுவர் புக்ஸ் ப்ராப்பர்லி. அரேஞ்ச் யுவர் புக்ஸ் ப்ராப்பர்லி. நம்ம கிளாஸ் ரூம் செல்ஃபெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக வச்சுருப்பாங்க. ஸோ அந்த டைம் அரேஞ்ச் யுவர் புக்ஸ் ப்ராப்பர்லி. பேப்பரை வேஸ்ட் பண்ணாத. டோன்ட் வேஸ்ட் பேப்பர். டோன்ட் வேஸ்ட் பேப்பர். குப்பை தொட்டியை பயன்படுத்து. யூஸ் த டஸ்ட்பின். யூஸ் த டஸ்ட்பின். சோத்தில் எழுதாத. நோ ஸ்கிரிப்ளிங் ஆன் தி வால்ஸ். நோ ஸ்கிரிப்ளிங் ஆன் தி வால்ஸ். அந்த கிறுக்கிறது, காம்பஸ் வச்சு தேய்க்கிறது, இந்த மாதிரியெல்லாம் வேலையெல்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா? ஸோ நோ ஸ்கிரிப்ளிங் ஆன் தி வால்ஸ். இப்போ டோன்ட் ஸ்கிரிபிள் ஆன் த வால்ஸ் அப்படின்னு கூட நம்ம பயன்படுத்தலாம். லைனில் ஒழுங்காக வரிசையாக போடா. லைன் அப் ப்ராப்பர்லி. லைன் அப் ப்ராப்பர்லி. அடுத்தது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஹெல்ப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்ப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். வகுப்பை வந்து முடிச்சுக்கலாமா? லெட்ஸ் எண்ட் த கிளாஸ். நானும் உங்கள் கிட்ட கேட்டேன். லெட்ஸ் எண்ட் த கிளாஸ். ஆக்சுவலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூமில் அதிகமாக பயன்படுத்துகிற ஒரு 100 சென்டென்சஸ் இங்கே கொடுத்துருக்கேன். இதை தாண்டி நீங்கள் ஏதாவது பயன்படுத்துனீங்கன்னா கண்டிப்பாக அதை மென்ஷன் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.